எத்தனை முறை பிரார்த்தனை பண்ணினாலும் இன்னும் குழந்தை ஆசை நிறைவேறலையா? மனசு ஒவ்வொரு நாளும் தெய்வத்திடம் ஒரு கேள்வி கேக்குது. எப்போ என் மடியில ஒரு குழந்தை விளையாடும்? பலருக்கு இதுதான் பெரிய ஆசை. ஆனா சிலருக்கு அந்த ஆசை நிறைவேறாம தாமதமா இருக்கு. அதுக்கெல்லாம் சில சமயம் காரணம் ராசி நிலைமைகள், கிரக பலன்கள், தெய்வ அருளின் தாமதம் இவையே. ஆனா தெய்வம் தாமதிக்கலாம், தடைபடாது. ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் தங்களுக்கே உரிய தெய்வ அருள் பெறும் வழி இருக்கு. அதுதான் நம்ம இன்றைய விஷயம். 12 ராசிக்காரர்களுக்கான குழந்தை ஆசை நிறைவேறும் பரிகாரம். நம்பிக்கையோட பண்ணினா இந்த பரிகாரங்கள் தெய்வ அருளை நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வரும். மேஷம் ஏரீஸ். மேஷ ராசிக்காரர்கள், உங்களுக்கு சுப்பிரமணியனின் அருள் மிக அவசியம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போய் பாலபிஷேகம் பண்ணுங்க. ஓம் சரவணபவா ஜபம் 108 முறை சொன்னா தடை எல்லாம் அகலும். ரிஷபம் டாரஸ். ரிஷப ராசிக்காரர்கள், துர்கை தேவியோட அருள் உங்க ஆசையை நிறைவேற்றும். வெள்ளிக்கிழமைகள்ல நெய் தீபம் ஏற்றி ஓம் துர்காயை நமஹ சொல்லுங்க. தாய்மையின் ஆசை விரைவில் நிறைவேறும். மிதுனம் ஜெமினாய். மிதுன ராசிக்காரர்கள், பிள்ளை வரத்துக்கு துளசி பூஜை உங்களுக்கு சிறந்தது. துளசி செடிக்கு தினமும் நீர் ஊற்றியும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லுங்க. வீட்டுல பசுமை சக்தி உண்டாகும். கடகம் கேன்சர். கடக ராசிக்காரர்கள், சந்திரனின் ஆதிக்கம் உங்க ராசியில இருக்கு. பௌர்ணமி நாள்ல வெள்ளை தீபம் ஏற்றி சந்திரனை பார்த்து ஓம் சந்தன கராய நமஹ சொல்லுங்க. மன அமைதி கிடைக்கும், ஆசை நிறைவேறும். சிம்மம் லியோ. சிம்ம ராசிக்காரர்கள், விஷ்ணுவின் அருள் உங்களுக்கு அவசியம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆலயம் போய் விஷ்ணுவுக்கு துளசி மாலை சமர்ப்பிக்கணும். ஓம் நமோ நாராயணாய சொல்லுங்க. குடும்பத்திலே புதிய உயிர் வரம் வரும். கன்னி வர்கோ. கன்னி ராசிக்காரர்கள், உங்களுக்கு லட்சுமி தேவியின் அருள் தேவை. வெள்ளிக்கிழமை மாலை நேரம் ஸ்ரீசுக்தம் பாராயணம் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ சொல்லும்போது மனசுல குழந்தையின் முகம் நினைச்சு சொல்லுங்க. துலாம் லிப்ரா. துலா ராசிக்காரர்கள், லலிதா திரிபுர சுந்தரி பரம சக்தி உங்களுக்கு உதவும். அம்மன் கோயிலில் சாமந்தி மலர் சமர்ப்பிக்கவும். மாலை நேரம் ஓம் லலிதாயை நமஹ சொல்லுங்க. விருச்சிகம் ஸ்கார்பியோ. விருச்சிக ராசிக்காரர்கள், முருகனின் குகா வடிவம் உங்களுக்கு பலன் தரும். திங்கட்கிழமை ஓம் குகாய நமஹ சொல்லி தீபம் ஏற்றுங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில ஒளி கொண்டுவரும். தனுசு சாஜிட்டேரியஸ். தனுசு ராசிக்காரர்கள், விஷ்ணுவும் தாயாரும் உங்களுக்கு உகந்த தெய்வங்கள். சனிக்கிழமை நெய் தீபம் ஏற்றி வீட்டில் துளசி பூஜை பண்ணுங்க. ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரம் உங்க ஆசையை வேகமா நிறைவேற்றும். மகரம் கேப்ரிகார்ன். மகர ராசிக்காரர்கள், துர்கை தேவியின் பரிகாரம் உங்களுக்கு சிறந்தது. செவ்வாய்க்கிழமையிலோ வெள்ளிக்கிழமையிலோ அம்மன் கோயிலுக்கு போய் சிவப்பு தீபம் ஏற்றி ஓம் துர்கா பரமேஸ்வரியை நமஹ சொல்லுங்க. கும்பம் அக்வேரியஸ். கும்ப ராசிக்காரர்கள், வராக அவதார விஷ்ணுவின் அருள் உங்களுக்கு கற்பம் தரும், சக்தி தரும். சனிக்கிழமையிலே விஷ்ணுவுக்கு பால் அபிஷேகம் பண்ணி ஓம் ஸ்ரீ வராகய நமஹ சொல்லுங்க. மீனம் பாய்சீஸ். மீன ராசிக்காரர்கள், ஸ்ரீகிருஷ்ணனின் அருள் உங்களுக்கு மிகவும் உகந்தது. புதன்கிழமையிலோ வியாழக்கிழமையிலோ பால் அபிஷேகம் பண்ணி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லுங்க. அந்த ஒளி உங்க வீட்டுல புது உயிர் வரத்துக்கு வழி திறக்கும். நீங்க எது ராசி ஆனாலும் தெய்வ நம்பிக்கை எப்போதும் பலன் தரும். இந்த பரிகாரங்கள் எல்லாம் நம்பிக்கையோட பண்ணினா மன அமைதி கிடைக்கும். தெய்வம் எப்போதும் தாய்மையை மறக்காது. அது தாமதிக்கலாம், ஆனா தடைபடாது. இந்த வீடியோ உங்க மனசுக்கு நிம்மதி தந்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ராசி என்னன்னு காமெண்ட் பண்ணுங்க. அதோட ஷேர் பண்ணுங்க. மற்றவர்களும் தெய்வ அருளை பெறட்டும். நன்றி. ஓம் சக்தி முருகனே.